வணக்கம் பீவஸ், நான் தான் உங்கள் வியாபாரி. நீ நம்ம உருளையை பற்றி தான் பார்க்க போகிறோம். உருளையில் 3 வெரைட்டிஸ் வந்து ஒன்று ஆக்ரா, ஒன்று ஜோதி, ஒன்று சிப்ஸு கிழங்கு. நீ இப்போ நம்ம ஆக்ரா வண்டியில் தான் நின்றுட்டு இருக்கோம். ஒரு உருளையிலையும் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஜோதி ஊரில் கொஞ்சம் மண் பிடிப்பாக தான் வரும். நல்லா ரெட் கலர் இருக்கும். ஆரம்பத்தில் இது 3 மாதம் வந்துட்டு இருந்தது. இப்போ எல்லா மாதம் வந்துட்டுருக்கு இந்த ஜோதி ஊரில். நமக்கான ஜோதி ஊரில் தெளிவாக தான் வந்திருக்கு. இது ஆரம்பத்தில் வர ஜோதி ஊரில் சிப்ஸு வரும். பொதுவாக இது ஃபிங்கர் சிப்ஸும் போடுவாங்க. பொதுவாக ஃபிங்கர் சிப்ஸ் விற்கிற கடையில் கேட்டப்போ இது அவங்களுக்கே இது தெரியலை. இந்த உருளை பேர் வந்து ஜோதி ஊரில் தான் இந்த பேர். இது பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக வந்துட்டுருக்கும். இது வந்து ஸ்வீட்டாக இருக்காது, டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஸ்வீட்டோட அளவு கம்மியாக இருக்கும். பொதுவாக நம்ம ஆளுங்க தமிழ்நாட்டு ஆளுங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது அது ஆக்ரா ஊரில் நல்லா வெள்ளையாக ஷைனிங்காக பளபளப்பாக இருக்கும். அந்த ஆக்ரா ஊரில் இது பொதுவாக நல்லா இனிப்பு சுவை உடையது. சப்பாத்திக்கு மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற ஊரில் ஆக்ரா ஊரில் நல்லா தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ஆக்ரா ஊர்லேயே சிப்ஸு வராது. பொதுவாக ஹிந்திக்காரங்களாம் ஆக்ரா ஊரில் சாப்பிடுவாங்க. சும்மா சப்பாத்தியில் அப்படி வேவிச்சு அப்படி சென்டரில் வச்சு அப்படியே சாப்பிட்ருவாங்க ரோலிங் பண்ணி. அதனால் இந்த ஆக்ரா ஊரில் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பொதுவாக ஆக்ரா அவங்களுக்குன்னு வந்ததுன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம அடுத்தது பார்க்க வேண்டியது சிப்ஸு. எல்லா கடையில் சிப்ஸு எல்லாம் விற்கிறது எல்லாமே இந்த ஊர்லேருந்து தான் வருது. இந்த ஊரில் எப்பவுமே ஒயிட் கலர் கோடி பையில் வரும். எல்லா மாதமும் இந்த ஊரில் வந்துட்டுருக்கோம். அது ஸ்டோரேஜ் பண்ணி தான் வரும். ஊரில் தான் தெளிவாக சால்ட்டு வரும். ஊரில் எவ்வளோ தெளிவாக வந்துருக்கு பாருங்கள். நல்லா பெருசாக நல்லா இருக்கும் அந்த ஊரில். இது பொதுவாக இந்தூர் கிழங்குன்னு சொல்லுவாங்க, லாக்கரும்பாங்க. ஒரு விதமாக அந்த சீசனுக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.